ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம தோட்டத்தில பறிச்ச மாங்காய வச்சு ஊறுகாய் தாங்க போட போறோம். இங்க கிராமத்தில நாங்கலாம் எப்படி ஊறுகாய் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சாக்கு போல மாங்காய் பறிச்சோமா, அது எல்லாத்தையுமே ஊறுகாய் தாங்க போட போறோம். ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. சூப்பராவே இருக்கும். அதுக்கு கொடுவா கத்தியும், ஒரு கட்டையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கணுங்க. அதில ஒரு மாங்காய வச்சு 1 2 ஆக்கி, 2 4 ஆக்கி, 4 8 ஆக்குற மாதிரி கொடுவா கத்தியால மாங்காய பொளந்து போடணுங்க. அந்த மாதிரி பொளந்து போட்டுட்டு இருக்கிறப்ப என் கணவர் தெரியாம கொடுவா கத்தி பட்டு கையில ரத்தமுமே வர ஆரம்பிச்சிடுச்சுங்க. உடனே நாங்க வீட்டு தோட்டத்திலேயே வந்து பார்த்தோம்னாக்கா, மூக்குத்தி பூண்டு செடி இருக்குங்க. அதுல இருந்து 2 இலைய பறிச்சு எடுத்துட்டு வந்து நல்லா கசக்கி, சார வந்து அடிப்பட்ட இடத்துல வச்சுட்டு, அதோட இலையுமே அங்க வச்சு ஒரு துணிய கிழிச்சு கட்டு போல கட்டி எடுத்துக்கிட்டோங்க. கிராமத்துல இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மூக்குத்தி பூண்டு தாங்க ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி. கட்டெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, கையெல்லாம் நல்லா கழுவிக்கிட்டு, மறுபடியும் அந்த கொடுவாவுமே கழுவி எடுத்துக்கிட்டு, என் கணவர் மாங்கா பொளக்க ஆரம்பிச்சுட்டாருங்க. வேணான்னு சொல்லியும் கேட்கவே இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா சின்னதா தான் அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் மறுபடியுமே மாங்காய் எல்லாத்தையும் பொளந்து போட ஆரம்பிச்சுட்டாருங்க. இந்த மாங்காய் எல்லாத்தையும் அரியாமனை வச்சியுமே அரியலாங்க. ஆனா, அது ஏதோ கஷ்டமா இருக்க மாரி இருக்குங்க எங்களுக்கு. அதனால தான் இன்னைக்கு நாங்க கொடுவா வச்சே வந்து பொளந்து போட்டுட்ருக்குறோங்க. மாங்காய் வேற பொளக்க போறோம்ன்னு சொல்லிட்டு என் கணவர் கத்தி நல்லா தீர்த்துட்டு வந்தாரா, கடைசியில அது அவர் கையவே பதம் பார்த்துடுச்சுங்க. நீங்கலாம் கொடுவா யூஸ் பண்றீங்க அப்டின்னாக்கா, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. நாங்க போடுற ஊறுகாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பெரிய பத்தையா தாங்க இருக்கும். நாங்களே பரவாயில்லங்க, ஒரு மாங்காய் 8 பத்தையா கட் பண்ணி போடுறோம். ஆனா எங்க பாட்டிலாம் ஊறுகாய் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாங்காயில 3ஏ பத்த தாங்க. நடுவுல கொட்டை முழுசா இருக்கும். லெஃப்ட்ல ஒரு பத்த, ரைட்ல ஒரு பத்த. அவ்வளோதாங்க. அவ்வளோ பெரிய பத்த பத்தையா ஊறுகாய் போடுவாங்க. இப்பலாம் அந்த மாரி யாருனா போடுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கரெக்ட்டா மாங்காய் சீசனு வெய்ய நாள் ஒண்ணாவே வந்துடுதுங்களா, அதனால மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்கு ரொம்பவே வசதியா போயிடுதுங்க. எல்லாரும் மாங்காய் ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய், எலுமிச்சம் ஊறுகாய் அப்படின்னு சொல்லி போட ஆரம்பிச்சுடுவாங்க. கூடவே அரிசி வத்தல், அப்புறம் தாளிக்கிற வடகமும் போடுவாங்கங்க. நாங்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம்னாக்கா, கூட எலுமிச்சை ஊறுகாயும் போட்டுட்டு இருந்தோம். ஆனா, அது யாருமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. வேஸ்ட்டா தான் போகுதா, அத வேற எதுக்கு நம்ம போடுவானேன்னு சொல்லிட்டு இப்ப அதெல்லாம் போடுறதே கிடையாதுங்க. வெறும் இந்த மாங்காய் ஊறுகாய் மட்டும் தாங்க போடுறது. நீங்க எந்த மாரி ஊறுகாய்லாம் போட்டு இந்த வெயில் நாள்ல ஸ்டாக் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்க. என் கணவர் மாங்காவ வெட்டி போடுற மாரி தாங்க இருக்கு. ஆனா, இங்க பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், மாங்கா குறையாத மாரியே இருக்குங்க. எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கு. நாங்க பறிச்சு எடுத்துட்டு வந்த சாக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 50 கிலோ வரைக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கங்க. நாங்க போடுற ஊறுகாய் வந்து ஃபுல்லா எங்களுக்கு மட்டும் இல்லங்க. எங்க சொந்தக்காரங்களுக்கும் சேர்த்து தான் போடுறோம். ஊறுகாய்லாம் போட்டு முடிச்சதும் அவங்களுக்குமே கொஞ்சம் குடுத்துடுவோங்க. நீங்கலாம் ஊறுகாய் போட்டுட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சப்போஸ் போடலன்னா சீக்கிரம் போடுங்க. அப்புறம் வெய்ய நாளே முடிஞ்சிடும். மாங்காவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சீப்பா தாங்க விக்கிது. கிலோ ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டு ஊர் உள்ளயே டாடா ஏசில கொண்டு வந்து விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. வாங்கி போட்டுருங்க. ஒரு வழியா மாங்காய் எல்லாத்தையுமே பொளந்து போட்டாச்சுங்க. 1 1/2 மணி நேரம் போல ஆச்சுங்க, அந்த ஒரு சாக்கு மாங்காய பொளந்து போடுறதுக்கு. மாங்காய் வெட்டுறப்ப சில மாங்காய் கொட்டெல்லாம் கீழ விழுந்துடுங்க. விழுந்தத நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம். ஆனா நெறைய மாங்காயில பார்த்தோம்னாக்கா, கொட்டை அப்படியே தாங்க இருக்கும். அத வந்து நாங்க எடுக்கவே மாட்டோம். அது வந்து பார்த்தோம்னாக்கா, ஊறுகாய் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே ஒரு தனி டேஸ்ட்டா இருக்கும். மாங்காய் கொட்டை வந்து பார்த்தோன்னா, உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய அன்னக்கூண்டான் எடுத்துட்டு வந்து, தண்ணி எல்லாத்தையும் ஊத்தி, வெட்டுன மாங்காய் எல்லாத்தையுமே அதில போட்டு நல்லா வந்து தேய்ச்சு கழுவி எடுத்துடுவோங்க. மாங்காய் எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் வெட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுவீங்க. ஆனா எங்க மாமியார் வந்து பார்த்தோம்னாக்கா, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. அதனால நாங்க அந்த மெத்தட தாங்க இப்ப ஃபாலோ பண்ணிட்டுருக்குறோம். மாங்காய் எல்லாத்தையுமே நல்லா அலசி, அதுக்கப்புறம் நல்லா ஒரு துணிய விரிச்சு, அது மேல இத வந்து போட்டு நல்லா உலர்த்திடுவோங்க. வெயில்ல ஒரு நாள் போல வந்து காஞ்சதுனாலே போதும். ஆனா எங்க நேரம் பார்த்தீங்களா, மானம் மப்பு கட்டிட்டு இருக்கு. எப்பயுமே இப்படிதாங்க. நாங்க ஒண்ணு செஞ்சோம்னாக்கா, அதுக்கு ஆப்போசிட்டா தாங்க இயற்கை செஞ்சுட்டுருக்கும். மாங்காய் எல்லாத்தையும் நல்லா அலசி இந்த மாதிரி காய வச்சாச்சுங்க. இந்த மாரி இருந்துச்சுன்னா சீக்கிரம் காயாதுல்ல. அதனால பக்கத்துல இன்னொரு துணிய போட்டுட்டு நல்லா வந்து பரப்பி கலச்சு விட்டாச்சுங்க. அப்படி காய வச்சா தான் வந்து பார்த்தோம்னாக்கா, மாங்காயில இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே ஃபுல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் ஊறுகாய் போட்டு ஸ்டார்ட் பண்ணா தாங்க நல்லாருக்கும். தண்ணியோட நம்ம வந்து மாங்காய் ஊறுகாய் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரமே வந்து பார்த்தாக்கா கெட்டு போயிடுங்க. மாங்கா பத்த எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் கேப் விட்டு நல்லா பரப்பி கலச்சு விட்டாச்சுங்க. அத கலக்கிற கேப்ல எங்க வாய்க்குள்ளேயும் நெறைய மாங்கா பத்த போயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். எல்லா மாங்காயுமே ஊறுகாய் போட்டுட்டீங்களே! பழுக்க வச்சு சாப்ட்டுருக்கலாம்ல அப்படின்னு உங்களுக்கு தோணுதுங்களா? நம்மகிட்ட வந்து பார்த்தோம்னாக்கா, பங்கனப்பள்ளி மரம்லாம் இருக்குங்க. அதில காயுமே இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பழுத்ததுன்னா நம்ம சாப்பிட தாங்க போறோம். அதனால இத ஃபுல்லாவே வந்து பார்த்தோம்னாக்கா, ஊறுகாய்க்குன்னே சொல்லி விட்டாச்சு. இந்த டைம் வந்து நமக்கே கரெக்ட்டா இருந்துச்சு. சப்போஸ் அடுத்த வருஷம் இத விட அதிகமா காய்ச்சதுன்னா, இதுவுமே விற்பனைக்கு தாங்க போகும்.
ஒரு நாள் ஃபுல்லா நல்ல வெயில்ல மாங்காய் காய்ஞ்சிடுச்சுங்களா, அப்புறம் எல்லாத்தையுமே நாங்க வந்து இந்த மாரி ஏனத்துல மாத்தி வச்சுக்கிட்டோங்க. ஒரு அன்னக்குண்டான் ஃபுல்லா இருக்குங்களா, பக்கத்துல ஒரு டப்பு, அப்புறம் ஒரு வாளி. இது 3த்துலயுமே இப்ப நமக்கு மாங்காய் கொட்டி வச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம டப்ல இருக்கக்கூடிய மாங்காயில நல்லா 2 கை அளவு உப்பு எடுத்து போட்டுக்கிறோங்க. அதுக்கப்புறமா திருப்பி அது மேல இருக்கிற மாங்காய் எல்லாத்தையுமே அள்ளி வச்சுட்டு, மறுபடியும் அது மேல வந்து ஒரு லேயர் உப்பு ஃபுல்லா போடுவோங்க. என்னடா இவங்க உப்ப இவ்வளோ தூரம் கொட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. நாங்க மாங்காய்க்கு ஏத்த உப்பு தாங்க வந்து போட்டுட்ருக்குறோம். உப்பு போட்டாலும் அதிகமா போட்டாலும் சாப்பிட முடியாது. கம்மியா போட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்காது. கரெக்டான அளவுல நம்ம உப்பு போடணுங்க. உப்பெல்லாம் போட்டு முடிச்சுட்டு, நாங்க இத வந்து 2 நாள் போல இத காய வைக்கவே மாட்டோங்க. டெய்லியும் காலையில, சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உப்பு வந்து நல்லா மாங்காயில ஊறுற அளவுக்கு நல்லா குலுக்கி விடணுங்க. நல்லா குலுக்கி விட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். சும்மா அப்படியே அசைச்சுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டேஸ்ட்லாம் வராது. நல்லா குலுக்கி குலுக்கி மட்டும் விட்டுடுவோங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஊறுகாய் 1 வருஷத்த தாண்டியுமே கெட்டு போகாதுங்க. சூப்பராவே இருக்கும். ஃப்ரிட்ஜ்லலாம் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. வெளியவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவரைக்கும் நாங்க பாதி ஸ்டேஜ் தாங்க முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் தாங்க மெயின் ஸ்டேஜ்லாம் இருக்கு. ஆமாங்க, இந்த மாங்காலாம் நல்லா உப்புல ஊறுனதுக்கப்புறம் அத நல்லா காய வைக்கணும். அதிகமாவும் காய வைக்கக்கூடாது, கம்மியாவும் காய வைக்கக்கூடாதுங்க. கரெக்டான பதத்தில காய வச்சு, அதுக்கப்புறம் வத்தல்லாம் இடிச்சு போட்டு தாளிக்கணுங்க. அதெல்லாம் நீங்க வேற ஒரு வீடியோல பார்ப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க செய்ற இந்த மாங்காய் ஊறுகாய் மெத்தட் உங்களுக்கு புடிச்சிருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. நீங்கலாம் எந்த மெத்தட்ல செய்வீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்க. அப்படியே மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.